பாராட்டுகள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இந்த மகிழ்ச்சியான பதிவை இங்கே பதிவேற்றத்தில் நான் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் ரொம்ப ஆனந்தமாக தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக HSV என்று சொல்லக்கூடிய நுண்கிருமி வைரஸ் இது உடம்புல வந்துச்சுனாக்கா உடலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய மென்மையான உறுப்புகளை முதல்ல பாதிக்கப்பட வைக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எடுத்துக்காட்டால் வாய், பிறப்புறுப்பு பகுதிகள், விந்தணு சம்பந்தமான புரோஸ்டேட் கிளாண்ட், பெண்களுக்கு சினை உறுப்பு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து புற்றுநோய் வரைக்கும் உண்டு பண்ணுன்றது நம்ம எவிடன்ஸ் மூலிமா பார்த்துருப்போம். இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம தற்காத்து கொள்ளணும்னா நம்ம உடம்புல அதிகப்படியான ஊட்டச்சத்து இருக்கணும். கடலை பருப்பு உடலை வளர்க்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைய நவீன ஆய்வுகள் என்ன சொல்லியிருக்குன்னா, பாதாம் பருப்பை விட அதிகப்படியான சத்து நம்முடைய வேர்க்கடலை இதில் இருக்குது. ஒரு 100 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டா 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட அளவுக்கு அதில் கலோரி கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மக்கிட்ட வசதி இல்லாத கிளைண்ட்டுகளும் வராங்க. வசதியாக இருக்கவங்க பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்னு வாங்கி சாப்பிட முடியும். வசதி இல்லாதவங்களுக்காக தான் முதல்ல இந்த பதிவு. அவங்க ஒரு நாளைக்கு 100 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டாக்கா வேகமாக குணாவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால் வேர்க்கடலையை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் ரெடி ஆகுவீங்க. உடம்பு சீக்கிரமாக ஆரோக்கியமாகும். அதனால் எல்லாருமே வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுங்க. ஊற வச்சு சாப்பிட்லாம், வறுத்த வேர்க்கடலை சாப்பிட்லாம். திருப்தியாக சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் சீக்கிரமாக ஆரோக்கியம் பெற முடியும். நன்றி, வணக்கம்.